எப்படி விட முடியும்? இது தொழில். இதோ சுடிதார் செக்ஷன்ல அவனுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ அழகா சுடிதார் காட்டுவான் தெரியுமா? என்னை விட பெட்டரா அட்டன் பண்ணுவான். ஏதோ பர்சனல் பிரச்சனை, அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கான். அதுக்காக அவனுக்கு வேலையே தெரிலன்னு சொல்லிட முடியுமா? சம்பந்தமே எல்லாம் ஜென் செக்ஷன்ல தூக்கி போட்டிருக்கான். கரூர் பார்ட்டி நம்மளுக்கு ரெகுலரா சரக்கு டெலிவரி பண்றவர். அப்பப்போ கொஞ்சம் டிலே ஆகதான் செய்யும். அவர்கிட்ட போய் திமிரா பேச சொல்றான். இப்பெல்லாம் தப்பு தப்பா முடிவெடுத்தான்னு வையேன், கடையை 4 நாள்ல மூட்டு போக வேண்டியதான். அவரும் இந்த கடையில ஒரு ஆள் தானே. இங்க இருக்கிற லாபம் நஷ்டம் என்னங்கிறது அவருக்கும் தெரியட்டும். எல்லா விஷயத்திலும் இதே மாதிரி காப்பாத்திட்டு இருந்தோம்னு வை, அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் எதையுமே கத்துக்க மாட்டார். விடு, எதுவா இருந்தாலும் அவர் பாத்துக்கிட்டோம். ஏய், அதுக்காக இல்லை நான் சொல்றேன். சொன்னா கேட்க மாட்டியா? உன்னதான் பேசாம இருன்னு சொல்றல. நீ பெரிய இவனா? உங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணாலும் முன்னாடி போய் நின்னு ஏத்துப்பல. அவங்க எடுக்கிற முடிவுக்கு அவங்க தான் பொறுப்பு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அவங்க தான் அனுபவிக்கணும். இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா. ஆபத்துன்னு கூப்பிட்ட உடனே ஓடி போய் நின்றுவாரு. அப்படியே அநீதியை கண்டு பொங்கி எந்திரிச்சிருவாரு. பேசாம இருடா. ஏய், என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்க? அது இல்லடா, கடையில முக்கவாசி முடிவை நீ தானே எடுப்ப. என்ன முடிவெடுக்கிறியோ அத மாமா ஃபாலோ பண்ணுவாரு. இப்போ அவரே ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொல்றாரு. வெயிட் பண்ணிதான் பாப்போமே. அவரும் தொழில் கத்துக்கிறது நல்லது தானே. நான் அதுக்காக தான் சொன்னேன். இல்லையே, அதுக்கு பழிகளின்னு எதுவோ பெருசா மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க. மர என்ன பேசுற? உன்னை போய் நான் மிரட்டுவேனா? நீ நான் சொல்றது கேட்காம அப்படியே போயிட்டு இருந்தியா, அதனால உன்னை கண்டிச்சேன். அவ்வளவுதான். நீ ஏன் சொல்ல? நான் சொல்றதுல லாஜிக் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அமைதியா இரு. இங்கே நின்று பாத்துட்டு இருப்பியா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. அங்க என்னமோ நடந்துகிட்டு போகுது, உனக்கு என்ன? என்ன? இங்க வாங்க. என்னடி? இங்க வாங்கக்கா. வாங்கக்கா. வர இரு.